என்னங்க, மனசு ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டா இல்லாம எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கா? எப்பவுமே ஏதாவது ஒரு பிரச்சனை நம்மளை தொத்திக்கிட்டே இருக்குல்ல. ஒரு விஷயம் விட்டதுன்னா இன்னொரு விஷயம் இல்லைன்னு சொன்னா ஏதோ ஒண்ணு புடிச்சிட்டு நம்ம மனசு அதுக்குள்ள பின்னாடி போயிட்டே இருக்கு. இந்த கவலைகள்லாம் கவலைப்பட்டு பட்டு பட்டு நம்ம லைஃப்ல நிறைய காலத்தை நம்ம தொலைச்சிட்டோம். கரெக்ட் தானே? சோ இனிமேல் அந்த மாதிரி ஒரு விஷயம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு ஒரு சின்ன டெக்னிக் சொல்ல போறேன். அதை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பா 100% ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா இதை நான் நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணிருக்கேன், நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. சரி, பார்ப்போம் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்க கண்ணை ரிலாக்ஸா கொஞ்ச நேரம் அமைதியா கண்ணை ரிலாக்ஸா மூடி வைங்க. மூடிட்டு 3 தடவை டீப் பிரீத் எடுத்துக்கோங்க. மூச்சை அப்படி மெதுவா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. சரி, இப்பவும் கண்ணை மூடியே தான் வச்சிருக்கணும். நீங்க இப்போ மனசுக்குள்ள முருகருடைய, அதாவது யாம் இருக்க பயமேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாசகத்தோட முருகருடைய முகம் உங்க மனசுக்குள்ள வருதா? ஒரு நிமிஷம் அதை நீங்க உத்து பாருங்க, அமைதியா உத்து பாருங்க. கண்டிப்பாக அந்த முகம் அவ்வளவு கருணையோட, அவ்வளவு புன்னகையோட யாம் இருக்க பயமேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா கேட்டிருப்பாரு. ரொம்ப ஆழமான வரிகள் அது. அதை கவனிச்சு பாருங்க. இந்த வரிகள் உங்களுக்கானது. நான் இருக்கேன், நீ ஏன் கவலை பத்தி பயப்படுற அப்படின்னு கேக்குறாரா? தெரியுதா உங்க கண்ணுக்குள்ள? இப்போ அப்படியே அதே உணர்வோட கந்தன் தருவான் எதிர்காலம் அப்படின்னு சொல்லி ஒரு 6 முறை சொல்லி பாருங்களேன். அது கொடுக்குற பவர் அப்படிங்கிறது வேற லெவல்ல இருக்கும். அப்படிதானே? நீங்க சொல்லி பாருங்க. சொல்லிட்டு அது எப்படி உங்களை உங்களுடைய சூழ்நிலையை மாத்துது, அந்த நீங்க சொல்ல ஆரம்பிச்சதுக்கு பின்னாடி உங்க வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத நீங்க கற்பனையில கூட கண்டிருக்க முடியாது. அந்த மாதிரியான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்கு. கண்டிப்பாக இந்த சூழ்நிலை முருகனால மாறும் அப்படிங்கிறத மட்டும் இன்னைக்கு நான் ஒரு மெசேஜா சொல்லிடுறேன். இதை நீங்க எப்பெல்லாம் கவலையா இருக்கீங்களோ அப்பெல்லாம் பிராக்டிஸ் பண்ணுங்க. 6 முறை அப்படிங்கிறது 11 முறை வேணாலும் சொல்லலாம். உங்களுடைய கஷ்டங்கள் எப்படியோ அதற்கு தகுந்த மாதிரி இன்னும் 108 முறை கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது உண்மையானது, நடக்கக்கூடியது. சொல்ல சொல்ல உங்க வாழ்க்கை நிச்சயமாக வேற லெவல்ல மாறும். அந்த நேரத்துக்கு ஒரு மிகப்பெரிய ரிலாக்ஸ கொடுக்கும். இப்போ உங்க கண்ணை மெதுவா திறந்துக்கோங்க. கண்டிப்பாக இது மாதிரி ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா முருகருக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு அந்த மன நிறைவோட உங்க நாளெல்லாம், உங்களுடைய வேலைகள் எல்லாம் தொடங்குங்க. நன்றி, வணக்கம், வெற்றி நிச்சயம். முருகனை வழிபட்டால் எதிரிகள் நம்மை கண்டு அஞ்சி ஓடி விடுவார்கள் அப்படின்னு. அதனால நீங்க கவலையே படாம எல்லா எதிரிகளும் நம்மை விட்டு போகணும், உடலுக்கு ஏற்படக்கூடிய நோயாகிய எதிரியும் நம்மை விட்டு தொலையணும் அப்படின்னு இந்த நாள்ல முருகப்பெருமான நாம வழிபாடு செய்து மகிழ். இந்த வீடியோ இப்ப நீங்க பார்க்கிறதுக்கு சும்மா ஒரு காரணம் கிடையாது. சில நேரம் நம்ம வாழ்க்கை நம்ம கையில இல்லாத மாதிரி தோணும். எவ்வளவோ முயற்சி பண்ணியும் எதுவும் சரியா நடக்காத மாதிரி இருக்கும். அந்த இடத்துலதான் முருகன் நம்ம வாழ்க்கையில மெதுவா வரார். பெரிய சத்தத்தோட இல்ல, அதிசயமா இல்ல, ஆனா நம்பிக்கையோட. நீங்க கவனிச்சு பார்த்திருக்கீங்களா? முருகனை நம்புறவங்களுக்கு முழுசா எல்லாமே சரியா போகலன்னாலும் எப்படியோ சமாளிக்கிற சக்தி வந்துரும். அதுதான் முருகன் தர வரம். முருகனை நம்புறது என்றால் பெரிய பூஜை செய்யணும், விரதம் இருக்கணும் அப்படின்னு எதுவும் கிடையாது. ஒரே ஒரு விஷயம் போதும். காலையில எழுந்ததும், முருகா, இன்னைக்கு நான் சந்திக்க போற எல்லாத்தையும் நீயே பார்த்துக்கோ, என்னால முடியாத இடத்துல கைய பிடிச்சு நடத்துங்க அப்படின்னு மனசார சொல்லுங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வாழ்க்கையை கவனிங்க. மனம் கொஞ்சம் லேசாகும், தேவையில்லாத பயம் குறையும், சில முடிவுகள் தானா சரியாகும். இதெல்லாம் மாயே இல்ல, அனுபவம். முருகன் நம்ம ஆசைக்கு இல்ல, நம்ம வாழ்க்கைக்கு தேவையானதை தெரிஞ்சு கொடுக்கிற தெய்வம். நீங்க கேட்டது கிடைக்கலன்னாலும் நீங்க விழாம இருக்க அவர் பார்த்துக்குவார். இந்த ஒரு விஷயத்தை இன்றிலிருந்து 7 நாட்கள் மட்டும் செய்து பாருங்க. முருகன் மேல நம்பிக்கை, மனசுக்குள்ள முழு ஒப்படைப்பு. நிச்சயம் சொல்லுறேன்,
உங்க வாழ்க்கையில நல்லதே நடக்கும். இந்த வீடியோவை நீ சும்மா பார்க்கல, இதை நீ பாக்குறனா நீ எதிர்பார்த்தது எல்லாமே உனக்காக சரியாக நடக்க போகுதுன்னு அர்த்தம். உன்னுடைய கெட்ட நேரம் சீக்கிரமே முடிய போகுது. நீ வேண்டுனதை விட உனக்கு அதிகமா கிடைக்க போகுது. இன்னும் கொஞ்சம் பொறுமையா இரு. இந்த பிரபஞ்சம் உனக்கு சரியான விஷயங்களை சரியான நேரத்துல கொடுக்கறதுக்கு எல்லாத்தையும் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கு. தைப்பூசம் 2026 எப்போது? ஒரு நாள் மட்டும் விரதம் கடைபிடிக்கும் முறை என்ன அப்படின்றத பார்க்கலாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஒரு நாள் மட்டும் விரதம் கடைபிடிக்கிறவங்க பிப்ரவரி 1ஆம் தேதி விரதத்தை கடைபிடிக்கலாம். இந்த நாள் அன்னைக்கு அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு பூஜை அறையில இருக்கிற முருகப்பெருமான் போட்டோவை அழகா தொடச்சு சந்தன குங்குமம் வச்சு அழகா அலங்காரம் பண்ணிக்கலாம். அலங்காரம் பண்ணிட்டு ஒரு மனையில சகப்பு துணி விரிச்சு அதுக்கு மேல முருகப்பெருமானுடைய போட்டோ வச்சுட்டு முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிச்ச செவ்வரளி பூவை நம்ம சாத்தலாம். வாசனை மிகுந்த மல்லிகை பூவும் கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம அதை சாத்தலாம். உங்க வீட்டுல முருகப்பெருமானுடைய விக்கிரகமோ இல்ல வேல் வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த நாள் அன்னைக்கு அபிஷேகம் செய்யறது ரொம்பவே விசேஷம். பால், சந்தனம், தயிர், தேன், மஞ்சள், பஞ்சாமிர்தம் இது கொண்டெல்லாம் நம்ம அபிஷேகம் பண்றது ரொம்பவே விசேஷம். இது எல்லாத்துலயும் பண்ண முடியல அப்படின்னாலும் பச்சை தண்ணியை விட்டு அபிஷேகம் பண்ணலாம். இந்த நாளன்னைக்கு தவறாமல் வெற்றிலை தீபம் போடுறது ரொம்பவே விசேஷம். அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே உங்களால முடிஞ்ச நைவேத்தியத்தை முருகப்பெருமான் கிட்ட வச்சு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாம். முருகப்பெருமான மனதார நினைச்சு கந்த சஷ்டி கவசம், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, வேல்மாறல் உங்களால என்ன ஸ்லோகங்கள் சொல்ல முடியுமோ அதை பாராயணம் செய்யலாம். எதுவுமே சொல்ல முடியல அப்படின்னாலும் ஓம் சரவண பவ அப்படின்ற எளிய மந்திரத்தை நம்ம 108 முறை உச்சரிக்கலாம். இந்த நாளன்னைக்கு கந்த சஷ்டிய நம்ம 3 முறை பாராயணம் பண்றது ரொம்பவே விசேஷம். நாள் முழுக்க நம்ம உபவாசம் இருந்து மாலை நேரத்துல அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியம் வைக்கணும். சக்கரை பொங்கல், பால் பாயசம் நெய்வேத்தியமா வச்சு கந்த சஷ்டி கவசத்தை சொல்லி நம்ம வேண்டுதலை சொல்லி தீபதூபம் காமிச்சு முருகப்பெருமான நம்ம மனதார வழிபட்டுக்கலாம். வெற்றிவேல் முருகா, வேலும் மயிலும் உன்னை விட்டு பிரியாம இருக்கிற மாதிரி எப்பவும் என் மனசு உன்னை விட்டு பிரியாம இருக்கிறதுக்கு நீதான் அருள் புரியணும்.